அண்மைச் செய்தி. பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது எஸ்பி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதிய தம்பதி மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவ இடத்தில் திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். நகைக்காக கொலை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக 5 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். தற்போது சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா ஆய்வு மேற்கொண்டிருக்கிற நிலையில் இந்த விசாரணை எந்த அளவிற்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவ இடத்தில் தற்போது திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அமலாத்தாள், அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கொலை செய்யப்பட்ட 3 உடல்களையும் கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு ஜனாதிபதி வந்துள்ள பாதுகாப்பு பணிக்காக சென்றிருந்த திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா தற்போது கொலை நடந்த சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சம்பவம் நடந்த விவரங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைத்து இந்த கொலைக்கான குற்றவாளிகளை பிடிக்க விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது போலீசாருடன் திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா சம்பவம் குறித்து விரிவாக கேட்டறிந்து கொலை குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதற்கு உண்டான திட்டங்களை அவர்களிடம் வகுத்து வருகிறார். மேலும் அந்த சம்பவ இடத்தில் 5 தனிப்படைகள் அமைத்து அந்த 5 தனிப்படைகளானது வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த அவர்கள் கொலையாளிகள் தொலைபேசிகளை பயன்படுத்தியிருந்தால் அந்த தொலைபேசிகளை வைத்து அந்த மொபைல் லொகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லொகேஷன்களை வைத்தும் அதற்குண்டான ஒரு தனிப்படைகள் அமைத்து ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு சூழலில் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து போலீசாருடன் விவாதித்து வருகிறார். இந்நிலையில் தற்போது அந்த கொலை குற்றவாளிகளை பிடிப்பதற்கான விசாரணையின் நிலையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.